ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் எல்லா கிட்ஸுக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான லெமன் சேவ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா அதை சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக வெங்காயத்தோட கலர் மாறினதும் வெங்காயம் வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும். இந்த ஸ்டேஜில் 400 ml வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 400 ml வாட்டர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வர விட்டுறலாம். நான் இன்னைக்கு அனில் சேமியா ரோஸ்டட் சேமியா தாங்க எடுத்துருக்கிறேன். 180 கிராம்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தாங்க லெமன் ஆட் பண்ணணும். வதக்கும் போது லெமன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கசந்துரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்டட் சேமியாங்கிறதுனால நான் வதக்கலாம், அப்படியே தான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்தி இருக்கும். இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் வந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாருக்கும் பிடிச்சமான லெமன் சேவ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.